வயநாடு நிலச்சரிவு எதிரொலியாக தமிழகத்தில் 8 மலை மாவட்டங்களை கண்காணிக்க உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக மலை மாவட்டங்களை கண்காணிக்க உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. வயநாடு நிலச்சரிவு எதிரொலியாக தமிழகத்தில் 8 மலை மாவட்டங்களை கண்காணிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. வயநாடு நிலச்சரிவு சம்பவம் மிகப்பெரிய எதிரொலியை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் தமிழகத்தில் 8 மலை மாவட்டங்களை கண்காணிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக். 8 மலை மாவட்டங்களை கண்காணிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. என்னென்ன மாவட்டம், விவரங்கள்? வணக்கம். வயநாடு நிலச்சரிவு எதிரொலியின் காரணமாக தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சியில் இருக்கும் அனைத்து மாவட்டங்களை கண்காணிக்க தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிறது. அதன் அடிப்படையிலே மழை நாட்களில் கண்காணிக்கவும் மேலும் மாவட்ட நிர்வாகத்திற்கு உடனுக்குடன் தகவல் தரவும் தற்போது தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டிருக்கிறது. திண்டுக்கல், நீலகிரி, கோவை, குமரி, நெல்லை, விருதுநகர், தேனி, திருப்பூர் என மேற்கு தொடர்ச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட கூட்டுறவு முதல் கன்னியாகுமரி வரை தொடர்ச்சியாக இந்த அனைத்து மாவட்டங்களும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியிருக்கக்கூடிய இந்த அனைத்து மாவட்டங்களுடைய மழையில் இருக்கக்கூடிய குடியிருப்புகளை கண்காணிக்கவும் அதே போல மழையின் அளவை கண்காணிக்கவும் பொதுமக்களுடைய பாதுகாப்பையும் உறுதிப்படுத்தவும் மாவட்ட நிர்வாகத்திற்கு தற்போது தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டிருக்கிறது. அதுக்கு அடிப்படையில் உடனுக்குடன் தகவல் தெரிவிக்கும் வகையில் தற்போது இந்த முயற்சியானது எடுக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே நடந்த கூட்டத்தின் அடிப்படையில் தமிழ்நாடு அரசு அங்க இருக்கக்கூடிய அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அந்தந்த மாவட்ட நிர்வாகங்களுக்கு பல்வேறு உத்தரவை பிறப்பித்த நிலையில் தொடர்ச்சியாக இந்த மழைக்காலங்கள் கிட்டத்தட்ட இந்த தென்மேற்கு பருவமழை ஜூனில் தொடங்கி தற்போது வரை நடைபெற்று வருகிறது. இந்த மழை காரணத்தினால் இருக்கக்கூடிய மழை குறைவு ஏற்படும் வண்ணம் இருப்பதால் எனவே அந்த மாவட்டங்களை தொடர்ச்சியாக கண்காணிக்க வேண்டும் என்றும் கண்காணிக்கப்பட்ட மாவட்டங்களில் உடனடியாக மாநில அரசுக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்றும் அறிவித்திருக்கிறது. அதே போல இந்த மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பொதுமக்கள் குடியிருப்புகளை எவ்வாறு இருக்கிறது என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் மேலும் பாதுகாப்பற்ற சூழல் அந்த குடியிருப்புகள் இருந்தால் அதையும் உடனுக்குடனாக தமிழக அரசுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றும் தற்போது தமிழக அரசு மாவட்ட நிர்வாகங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.